கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். வயசு இருக்கு அப்படியே உங்க வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் கல்குவாரியை ஆய்வு செய்தபோது அங்கிருந்தவரை தாவேக எம்எல்ஏ அபிஷேக் மிரட்டியதாக செய்திகள் வெளியான நிலையில் அது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். கம்முன்னு நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணுங்கன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். வயசு இருக்கு எனக்கு என்ன வயசு தெரியுமா? அப்படியே உங்க வயசை தாண்டி தான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். எத்தனை பேருக்கு நெக்கெல்லாம் நின்று இருப்பேன். டெட்டனேட்டர் சொல்றது படிக்க தெரியாதா? எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. மகளிர் உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்கள் கைகளால் பாறைகளை உடைத்து பயன்படுத்த மட்டுமே அங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் முறைகேடாக ராட்சத இயந்திரங்களை வைத்து கடந்த 10 ஆண்டுகளாக கற்களை உடைக்கின்றனர் என அபிஷேக் கூறினார். அதுகுறித்து கேட்டபோது குவாரியை குத்தகைக்கு எடுத்திருப்பவரின் மகன் ஒருமையில் பேசியதாகவும் அவரைத்தான் தாம் கண்டித்ததாகவும் அபிஷேக் விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் போய் பேசினது ஊழியர்களே கிடையாது. அவங்க தான் ஆக்சுவல் லீசர்ஸ். அவங்க தான் அந்த குவாரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் தப்பாக மிரட்டின மாதிரி நாங்கள் அரசு அதிகாரின்னு சொன்னதே எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க நேரடி அவங்கள கூட்டிகிட்டு போய் தான் அதை நாங்கள் ஆய்வு பண்ணோம். அவங்களையும் அவர் அந்த தம்பி உரிமையில் பேசினார். அவர் யாரும் இல்லை, அந்த குழு தலைவரோட சன் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் ட்ரிப் ஷீட் போடுறது, எல்லா வண்டியும் போடுறது. ஒரு 4 போலூர் டு திருவண்ணாமலை 31-32 கிலோமீட்டரை அவர் ஜாஸ்தியாக போட்டு 4 மணி நேரம் ட்ரிப்புன்னு சொல்லி நிறைய பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.